ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ வாஸ் ஸ்டாப்டு. ஸோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ ஐ ஹேவ் சேஞ்ச் த மைக் as well. ஸோ வி ஆர் ஹெட்டிங் டு பெங்களூர் ஆஃப்டர் ஓட்டு போட்டுங்க. எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்க மாட்டேன், நோ ப்ராப்ளம். ஓட்டு போடாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிங்க யார் யாரெல்லாம் ஓட்டு போடலன்றதை, ஓகேங்களா. I don't want to include the politics to be here. நான் ஒரு half an hour இங்கே நின்றுப்பேங்க. ஒரு கோப்ரோ செட்டிங்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்டக் ஆன் தட். ஸோ இப்போ எல்லாம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூ, கரெக்டான ஃப்ரேம் ரேட் வாட் எவர் இட் இஸ், நான் அதில் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் ஏன் இஷ்யூ வருதுன்னு தெரியல. மேபி உங்களுக்கு யாராச்சும் இந்த ஃப்ளிக்கரிங்க்கான சொல்யூஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ வில் கெட் இட் ஷார்ட். யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஸோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப் யாராச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஒரு க்ரோத் கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து 4th சர்வீஸும் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த், 4th சர்வீஸும் முடிச்சிட்டேன். அரௌண்ட் 14K கிலோமீட்டர்ஸில் நான் முடிச்சிட்டேன். நம்ம கோவா போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அடுத்ததே நான் முடிச்சிட்டேன். பிகாஸ் ஆயில் வந்து ரொம்ப டீக்ரேட் ஆகிருச்சு. இது வந்து செமி சிந்தட்டிக் ஆயில் இல்லை, ஸோ அதனால் ரொம்ப டீக்ரேட் ஆகிருச்சு. அதனால் பைக்கு வந்து ரொம்ப வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னால் முடியல, அந்த வைப்ரேஷன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம், உங்களுக்கு சீட்டு, ஃபுட்பெக்ஸு, ஹேண்டில் பார் செம்ம வைப்ரேஷன். வண்டி பிடிக்கவே முடியலைங்க, எனக்கு கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம மோஸ்ட்லி சிட்டி ரைடு தானே, மோஸ்ட்லி சிட்டி ரைடு எப்பயாச்சும் தான் லாங் ரைடு. உங்களுக்கு இப்பயும் அந்த டக் டக்குன்னு நாய்ஸ் வருதா, அதுவும் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸு, சவுண்டு, இது மைண்டில் வச்சு கிளாரிட்டி எல்லாமே நான் மைண்டில் வச்சு தான் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ 4th சர்வீஸில் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா. ஸோ 4th சர்வீஸ் மோஸ்ட்லி ஆயில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ நான் அப்படி தான் ஆயில் சேஞ்ச் பண்ணேன். ஆஸ் பர் ரிக்வஸ்ட் நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏர் ஃபில்டர் எனக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக கிளாக் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க, ஆயிலு கிளாக் ஆன மாதிரி ஆயிருந்தது, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துட்டு இருந்தாலும் நாங்கள் 5000 சேஞ்ச் பண்ண மாட்டோம், 10,000 ஒன்னா தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் அவங்க ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா எனக்கு வண்டி பிக்கப் இஷ்யூ வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 1 வீக்லேயே நான் நம்ம வீலர் பைக்கர்ஸ் போயிட்டு ஸோ கூலண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. ஆமாம், மோட்டல் கூலண்ட்டு போயிட்டேன், ஓகேங்களா. நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கூலண்ட்டு நான் 10,000 15,000 ஒன்ஸ் வந்து கூலண்ட் சேஞ்ச் பண்ணிடுவோங்க. ஆமாம், ரெக்கமெண்ட் 40,000, அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. ஸோ நான் ஆனால் சேஞ்ச் பண்ணிடுவோம். 15,000 தான் என்னோட லிமிட். ஏன்னா நமக்கு யூசேஜ் தெரியும், நம்ம எப்படி வண்டி ஓட்டுறோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த யூசேஜ் பிரகாரம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. எல்லோரும் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா அது நெசசரி இல்லை, அது காஸ்ட் வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் எனக்கு நான் அந்த லிமிட்டு 15,000 ஒன்ஸு இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். 20,000 ஒன்ஸ் வந்து பிரேக்கு, ப்ளீடிங் பிரேக் ஆயில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆமாம், ஸோ நம்மளோட ரைடிங் கண்டிஷனை பொறுத்து தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு இப்போயே வைப்ரேஷன் ஃபுல்லாக இருக்குங்க ஆயில் மாற்றியுமே. இந்த செமி சிந்தட்டிக் ஆயில்லாம் நமக்கு செட் ஆகுறதில்ல. ஸோ ஃபுல்லி சிந்தட்டிக்கு சேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் ஆனால் வாரண்ட்டி வாய்ட் ஆயிரும். நிறைய இஷ்யூ இருக்குங்க வண்டியில். டெய்லி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, டெய்லி நான் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இஷ்யூ கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வண்டி நிறுத்தி வச்சுருக்கிறவங்களுக்கு இஷ்யூ அதிகமாக இருக்கும். அது இந்த வண்டியில் எல்லா வண்டியும் காமனு. பட் எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நமக்கு டெட் லாக் இருக்குது பார்த்தீங்களா. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜின் வந்து மேனுவலாக ரொட்டேட் பண்ணோம், கேம் செயின் டென்ஷனர் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம், இல்லை வால்வ் கிளியரன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில். ஸோ அந்த சைடில் எங்களுக்கு அந்த கேப் வந்து எனக்கு ஆயில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, செம்மையான ஆயில் லீக்கேஜ். ஸோ அப்புறம்
அப்புறம் வேறு எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இல்லை. இந்த இன்லெட் டக்ட்ரு ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே சொல்கிறேன்ட்டா த்ராட்டில் பாடி கிட்ட, அதில் எனக்கு ஆயில் லீக்கேஜ் இருந்தது. சரி, அது சரி பண்ணியாச்சு. அது க்ளீன் பண்ணி ரீஃபிட் பண்ணாங்க, சரியாக போச்சு. அது மறுபடியும் ஆயில் வந்துச்சுன்னா அந்த பார்ட்டே தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இதில் ரிப்பேர் பண்ணி தான் போடுவாங்க. அப்புறம் எனக்கு கியர் லிவர் வந்து லூஸாக இருக்குது, அதுவுமே ரெடி பண்ணாங்க, ரிப்பேர் பண்ணாங்க. பட் இந்த பைக்கில் ரிப்பேர் வந்து டெம்பரரி தாங்க, சேஞ்சு தான். ஆமாம், ஏதாவது அது டிஃபெக்டாக தான் இருந்திருக்கும் கம்பல்சரி. ஸோ அதனால தான் அது இஷ்யூ இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சேஞ்ச் பண்ண மாட்டேருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் இப்போ 15,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஏப்ரல் 30 மே 3 வந்தால் 1 இயர் கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம பைக்கு. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. வாட்டர் வாஷ் மீன்ஸ் பர்த்டே வாஷ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு ரைடு போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குங்க. ஆமாம், யாராச்சும் புதுசாக பெங்களூர்லேருந்து ஏதாவது பக்கமாக இருக்குது, ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸில் ஏதாச்சும் பிளேஸ் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே டிராஃபிக் இருக்காது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ ஐ வில் லுக் ஆன் டு தட். அதேமாதிரி ஹேண்டில் பார் மாற்றலான்னு இருக்கேன். ஏஓஎம் ஹேண்டில் பார் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 20,000 ஓடினதுக்கப்புறம் மாற்றலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த ஹேண்டில் பாரில் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு ஐ நீட் பெட்டர் கண்ட்ரோல். ஆக்சுவலாக இந்த ஹேண்டில் பார் உங்களுக்கு பெட்டர் கண்ட்ரோல் தருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நானே சொல்லுவேன் 90% இந்த ஹேண்டில் பாரே உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. நான் டினை பண்ண மாட்டேன். பட் எனக்கு வந்து அப்கிரேட் வேணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த ஹேண்டில் பார் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து என்னென்னா உங்களுக்கு வண்டி லைட்டு ஃபீலுன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ஹேண்டில் பார். ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து எவ்வளோதான் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஃபீல் கொடுக்காது. வெயிட்டு இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா, அந்த ஹேண்டில் பாரில். ஸோ நான் அதனால தான் அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறேன், பிகாஸ் அது 3,000 வருது போல். 100-350க்கு அங்கே தான் ஆக்சுவலாக ஃபிட் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வண்டிக்கு வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் அங்கே போய் ஃபிட் பண்ணலை, நான் ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஆடுகூடி ரொம்ப தூரங்க. ஆமாம், மகாதேபுராவிலேருந்து ஆடுகூடி ரொம்ப தூரம், 22 கிலோமீட்டர் சம்திங் வரும். ஸோ அதனால் நான் இங்கே நம்ம பேலர் பைக்கர்ஸ்கிட்டே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ ஹேண்டில் பார் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ அவர்கிட்ட அப்படியே பிரேக் ப்ளீடிங்கு இந்த மாதிரி விஷயம்லாம் அவர்கிட்ட அப்படியே பார்த்துட்டு ஒரே இதாக வேலை முடிச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. பிகாஸ் இப்படி போகிறது இதுக்குன்னே போகக்கூடாது, அப்படியே மற்ற வேலை ஏதாவது சின்ன சின்ன வேலைலாம் முடிச்சிடணும். ஆமாம், எனக்கு இப்போ கோன் செட்டு தான் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதை செக் பண்ணணும். ஆமாம், கோன் செட் ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குது, இன்னும் சால்வ் ஆகலை. இந்த வண்டி இருக்கும் எல்லா அட்வென்ச்சர் வண்டிங்களுக்கும். ஏன்னா நம்ம பம்பு எல்லாத்துக்குமே எதுலையுமே ஸ்லோ பண்ணி விடுற ஆளுங்க இல்லை. ஸோ அதனால் அந்த இஷ்யூ இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். 70% இருக்குங்க, 30% இருக்காதுன்றவங்க மோஸ்ட்லி ஹைவேஸு இந்த ஆஃப் ரோடுக்கே வண்டி எடுத்துகிட்டு போகாதவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஆஃப் ரோடு போயிட்டோம், கோவா போனோம், அங்கேயும் பாதி ஆஃப் ரோடு. ஸோ நான் அச்சலுபேட்டான்ட்டு ஒரு இடம் போயிருந்தேன், அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணல மீன்ஸ் அப்போ என்கிட்ட கோப்ரோ இல்லை. கோப்ரோ இல்லைன்னா கோப்ரோவே வாங்கலையா அந்த கான்செப்ட் இல்லை. நான் கோப்ரோ வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் வரல. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வண்டியை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் கேட்குறதுக்கு நான் ஒரு வீடியோவே போடுறேன், ஓகேங்களா, செப்பரேட்டாக. இதோட வண்டியோட ரிவ்யூவும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன், ஓகேங்களா? 4th சர்வீஸ் ஆல்ரெடி மோஸ்ட்லி 4th சர்வீஸில் ஒன்றும் பண்ணல, ஓகேங்களா? ஸோ ஒரு சில இஷ்யூஸ் மட்டும்தான் நான் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அவங்களுமே 4th சர்வீஸில் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அதே ஆஸ் யூஷுவல். எனக்கும் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேலர் பைக்கர்ஸ்கிட்ட மோஸ்ட்லி 1-2 இஷ்யூ சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா?
அதனால் எனக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ அதனால் நானுமே அதை பற்றி ஒரி பண்ணிக்கல. சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரிவ்யூ வீடியோ வேணும் இந்த பைக்கு அந்த பைக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் மோஸ்ட்லி ஃப்ரீ தான் இந்த நெக்ஸ்ட் வீக் இதில் இருந்து. ஸோ அதனால் ஐ ஹேவ் அ நியூ அப்டேட்ஸ், மோர் அப்டேட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு நல்ல வீடியோ குவாலிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மறக்காமல். ஐயோ கோழி, ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் ஸ்கிஃப்டி. பை காய்ஸ்.